அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்குட்பட்ட அனைத்து குட்டைகளிலும் நீர் நிரப்பப்படாவிட்டால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தெக்கலூரில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தெக்கலூரில் நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்ட போராட்டக் குழுவின் அவசர கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் பவானி ஆற்றில் பாயும் உபரி நீரை நூற்றுக்கணக்கான குளம், குட்டைகளில் சேகரிக்கும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கடந்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்தது. ஆனால் அனைத்து குளம், குட்டைகளுக்கு நீர் முறையாக சென்று சேரவில்லை என்பது விவசாயிகளின் புகாராகும். திட்டம் ஒன்றில் விடுபட்டுள்ள 1400 குளம், குட்டைகளை இணைத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2க்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோவில் அருகே சுற்றுச்சூழல் விதிகளை மீறி செயல்படும் தார் தொழிற்சாலையால் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு காற்று மாசு ஏற்பட்டு அவதிப்படுவதாக அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். பெருமாள்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் அந்த தார் தொழிற்சாலையில் தார் உருக்கிய பின் அதிலிருந்து துர்நாற்றத்துடன் புகை வெளியேறுவதாக கூறுகின்றனர். இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் குடும்பத்தினர் மூச்சு திணறல், ஆஸ்துமா, அலர்ஜி உள்ளிட்டவற்றால் அவதிப்படுவதாக புகாரில் கூறியுள்ளனர். விவசாய நிலத்தில் தாரை ஊற்றுவதால் விவசாய நிலங்கள் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே விதிகளை பின்பற்றாமல் இயங்கி வரும் தார் தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். ஈரோடு பவானி ஆற்றில் ஆகாய தாமரையை அகற்ற வந்த பொக்லின் இயந்திரம் பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பவானி ஆற்றின் குறுக்கே பவானி மற்றும் காளிங்கராயன் பாளையம் பகுதிகளை இணைக்கும் 2 பாலங்கள் உள்ளன. ஆகாய தாமரைகள் இந்த 2 பாலங்களுக்கு அடியில் தேங்கி நிற்பதன் காரணமாக நீரோட்டம் தடைப்பட்டு அருகில் உள்ள குடியிருப்புக்குள் வெள்ள நீர் புகுந்தது. ஆகாய தாமரைகளை அகற்ற பொக்லின் இயந்திரம் வரவழைக்கப்பட்டது. பொக்லின் இயந்திரத்தை பாலத்தில் நிறுத்தி ஆகாய தாமரைகளை அகற்றிய போது திடீரென பழுதானது. இதனால் ஆகாய தாமரை அகற்றும் பணியில் தொய்வு ஏற்பட்டதோடு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. பொக்லின் இயந்திரத்தை நகர்த்த முடியாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். பீகாரில் நிதிஷ்குமாரின் தலைமையிலான ஆட்சியை கடுமையாக விமர்சனம் செய்து வந்த ஒன்றிய அமைச்சர் சிராக் பாஸ்வான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார். 3 நாட்களுக்கு முன்பு பேட்டியளித்த அமைச்சர் சிராக் பாஸ்வான் பீகாரில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் நாள்தோறும் கொலைகள், கொள்ளைகள் நடப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். பாஜக ஐக்கிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சிராக் பாஸ்வான் கூட்டணி மாற திட்டமிட்டுள்ளாரா என்ற கோணத்தில் விவாதங்கள் எழுந்தன. ஆனால் தங்கள் கூட்டணியில் பிளவை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக அவர் விளக்கம் அளித்திருப்பது பீகார் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. விமர்சனம் செய்வது தம்முடைய பொறுப்பு என்று கூறியுள்ள சிராக் பாஸ்வான் அரசில் உள்ள பிரச்சனைகளை விவாதிப்பது தம்முடைய கடமை என்றும் அப்போதுதான் சட்டம் ஒழுங்கு மேம்படும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். உச்சநீதிமன்றம் நிர்ணயம் செய்த காலக்கெடு தொடர்பாக விளக்கம் கேட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனுப்பிய 14 கேள்விகள் அடங்கிய கடிதத்தை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 1 மாதமும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாதமும் காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தமக்கு காலக்கெடு விதிக்கப்பட்டது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு 14 கேள்விகள் அடங்கிய கடிதத்தை உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் அனுப்பியிருந்தார். இந்த கடிதம் தொடர்பாக விளக்கம் அளிக்க 3 நீதிபதிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் குடியரசுத் தலைவரின் கேள்விகள் முடிவு செய்யப்பட்ட சட்டத்தை சீர்குலைக்கிறது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தால் ஏற்கனவே அளிக்கப்பட்ட தீர்ப்பை மீறுவதற்காக மறைமுகமாக செய்யப்பட்டதே இந்த மேல்முறையீடு என்றும் தமிழ்நாடு அரசு தனது பதில் மனுவில் கூறியுள்ளது. கேரள அரசும் இதையே கூறியுள்ள நிலையில் இந்த வழக்கு மீது இன்று விசாரணை நடைபெறுகிறது. 1990களில் தென்னிந்திய சினிமாவில் கோலோச்சிய கலைஞர்கள் கோவாவில் சந்தித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கொண்டாட்டத்தில் 90களின் முன்னணி இயக்குநர்களான KS ரவிக்குமார், சங்கர், லிங்குசாமி, மோகன்ராஜா, நடிகரும் இயக்குநருமான பிரபுதேவா, நடிகர் ஜெகபதி பாபு, மேகா ஸ்ரீகாந்த் பங்கேற்றனர். இதேபோல் நடிகைகள் சிம்ரன், மீனா, சங்கவி, மாளவிகா, சங்கீதா, ரீமாசென், மகேஸ்வரி, சிவரஞ்சனி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது 90களில் தங்களுக்கு ஏற்பட்ட திரை அனுபவங்களையும் இனிய நினைவுகளையும் கலைஞர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர்.
திருவாரூரை சேர்ந்த பார்வை குறைபாடு உள்ள இளம்பெண் முதல் முயற்சியிலேயே குரூப் 2 தேர்வில் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். வேலங்குடி கிராமத்தை சேர்ந்த வர்ஷாவுக்கு பிறப்பிலேயே 90% பார்வை குறைபாடு ஏற்பட்டது. மேலும் வர்ஷாவின் தனது சிறு வயதிலேயே தாய் தந்தை இருவரும் இயற்கை எய்தினர். பாட்டியின் பாதுகாப்பில் வளர்ந்த வர்ஷா குரூப் 2 தேர்வில் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்று துணை வணிக வரித்துறை அலுவலராக தேர்வு பெற்றுள்ளார். இந்த பணிக்கான பயிற்சி ஆணை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணி இப்போது டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் போஸ்டிங் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் அதாவது எனக்கு 90% டிசபிலிட்டி இருக்குது, லோ விஷன். இந்த பிரச்சனையோடு நான் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தான். ஊரில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை தமிழ்நாடு அரசு ஊக்கப்படுத்தணும் தொடர்ந்து. அதுவும் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளையும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு அரசு சார்பில் செல்போன் மற்றும் எழுத்து உருப்பெருக்கும் கருவிகளை வழங்கியதே தான் வெற்றி பெற முக்கிய காரணம் என்றும் வர்ஷா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கருப்பணசாமி கோயில் திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கறிவிருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது 100க்கும் மேற்பட்ட கிடாய்களை வெட்டி அவர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை முடிந்த பிறகு வரும் திங்கட்கிழமை இரவு நடைபெறும் கறிவிருந்தில் நேர்த்தி கடனுக்காக வழங்கப்பட்ட கடாய்கள் கருப்பணசாமிக்கு பலியிடப்பட்டன. பின்னர் பலியிடப்பட்ட ஆடுகளை சமையல் செய்து சுட சுட பரிமாறப்பட்டது. இங்கு வந்த ஆடி படையல் வேண்டுதல் வைத்தவர்கள் கடா வெட்டி அந்த படையல் சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் இது 100 ஆண்டு காலமாக இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த குத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து கிராம மக்களும் இதில் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கறிவிருந்து நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்றனர். மேலும் மழைக்காகவும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்காகவும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரை படகுடன் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை குறைந்த படகுகளுடன் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டியடித்துள்ளனர். இதில் ஒரு படகுடன் 5 மீனவர்களை அவர்கள் சிறைப்பிடித்து சென்றனர். இலங்கை கடற்படையினரின் தொடர் அத்துமீறலால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் மீனவ குடும்பத்தினர் மீனவர் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வசித்து வந்த 35 குடும்பத்தினர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குமாரபாளையத்தில் இந்திரா நகர் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். இதனையடுத்து அவர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி குறைகளை கேட்டறிந்தார். இதனிடையே சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் உபரிநீர் வெளியேற்றம் அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ கூடாது என ஒலிபெருக்கி மூலம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அன்புமணியின் நடைபயணத்திற்கு தடை விதிக்க கோரி உள்துறை செயலாளருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் நடைபயணத்தை தொடங்கியுள்ளார். இதில் தன்னிடம் அனுமதி பெறாமல் பாமக பெயர் கட்சியின் கொடியை அன்புமணி பயன்படுத்துவதாக காவல்துறையில் ராமதாஸ் ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். தற்போது உள்துறை செயலாளருக்கு ராமதாஸ் அனுப்பியுள்ள கடிதத்தில் அன்புமணியின் பயணத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் அதையும் மீறி நடைபயணம் மேற்கொள்வதாகவும் எனவே தடை உத்தரவை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ராமதாஸ் அனுப்பிய கடிதத்தில் டிஜிபியின் உத்தரவு நகலும் இணைக்கப்பட்டுள்ளது. கடன் அட்டை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்குவதில் ஏற்கனவே உள்ள நடைமுறையை இந்த ஆண்டிலும் பின்பற்ற தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. கூட்டுறவுத்துறை மூலம் உழவர் கடன் அட்டை திட்டத்தில் பயிர்க்கடன், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்றவை விவசாய பணிகளுக்கு கடன் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கடன் வழங்குவது தொடர்பாக மாநிலம் முழுவதும் ஒரே முறையை பின்பற்றும் வகையில் மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டது. அதில் சிவில் ஸ்கோர் அடிப்படையில் பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனையடுத்து சிவில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்தது. இந்நிலையில் கடன் அட்டை திட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்குவதில் ஏற்கனவே உள்ள நடைமுறையை இந்த ஆண்டிலும் பின்பற்ற வேண்டும் என கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்.
உச்சநீதிமன்றம் நிர்ணயம் செய்த காலக்கெடு தொடர்பாக விளக்கம் கேட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனுப்பிய 14 கேள்விகள் அடங்கிய கடிதத்தை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 1 மாதமும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாதமும் காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தமக்கு காலக்கெடு விதிக்கப்பட்டது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு 14 கேள்விகள் அடங்கிய கடிதத்தை உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் அனுப்பியிருந்தார். இந்த கடிதம் தொடர்பாக விளக்கம் அளிக்க 3 நீதிபதிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் குடியரசுத் தலைவரின் கேள்விகள் முடிவு செய்யப்பட்ட சட்டத்தை சீர்குலைக்கிறது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தால் ஏற்கனவே அளிக்கப்பட்ட தீர்ப்பை மீறுவதற்காக மறைமுகமாக செய்யப்பட்டதே இந்த மேல்முறையீடு என்றும் தமிழ்நாடு அரசு தனது பதில் மனுவில் கூறியுள்ளது. கேரள அரசும் இதையே கூறியுள்ள நிலையில் இந்த வழக்கு மீது இன்று விசாரணை நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கேரள கன்னியாஸ்திரிகள் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் கவலை அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் துர்க் ரயில் நிலையத்தில் கேரளாவைச் சேர்ந்த பிரீத்தி மேரி, வந்தனா பிரான்சிஸ் என்ற 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தல், மதமாற்றம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பஜ்ரங் தள் அமைப்பினர் காவல்துறைக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பஜ்ரங் தள் அமைப்பினரால் கேரள கன்னியாஸ்திரிகள் துன்புறுத்தல் மற்றும் பொய்க் குற்றச்சாட்டுக்கு ஆளாவது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது வகுப்புவாதத்தின் ஆபத்தான வடிவத்தின் பிரதிபலிப்பு என்று கூறியுள்ள முதலமைச்சர், இந்தியாவில் சிறுபான்மையினர் கண்ணியத்திற்கும் சம உரிமைகளுக்கும் தகுதியானவர்கள் என்றும் அவர்களை பயமுறுத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். கன்னியாஸ்திரிகள் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, பொய்யான குற்றச்சாட்டுகளின் பெயரில் கைது செய்யப்பட்டிருப்பது சிறுபான்மையினரின் உரிமைகள் மீதான கடுமையான தாக்குதல் என்று விமர்சித்துள்ளார். பாஜக ஆட்சியில் சிறுபான்மையினர் திட்டமிட்டு துன்புறுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 13 ஆண்டுகள் கழித்து கிராமத்திற்கு வந்த அரசு பேருந்துக்கு ஆரத்தி எடுத்து கிராம மக்கள் வரவேற்றனர். குடியாத்தத்தில் இருந்து ராமாலை வழியாக கிருஷ்ணாபுரம் வரை இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன் நிறுத்தப்பட்டது. இதனால் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் இருந்து பணிக்கு செல்பவர்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் என பலரும் பேருந்தில் பயணிக்க 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. இந்நிலையில் 13 ஆண்டுகளுக்கு பின் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் இருந்து குடியாத்தத்திற்கு மீண்டும் அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. தங்கள் ஊருக்கு வந்த பேருந்திற்கு தோரணங்களை கட்டிய கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து கிராம மக்களும் பள்ளி சிறுவர்களும் உற்சாகமாக நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாஜகவும் RSSம் பன்னீர்செல்வத்தை வழிகடாவாக்கி அதிமுகவை 4ஆக உடைத்துவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் பிரித்தாளும் சூழ்ச்சியால் OPSன் அரசியல் வாழ்க்கையை முடித்துவிட்டதாகவும் சாடினார். இப்போ OPS அந்த அமைச்சரவையில் சேர்த்தது யாரு? தர்ம யுத்தம் நடத்தி தர்ம யுத்தத்தை கலைச்சது யாரு? தர்ம யுத்தத்துக்கு யாரு காரணம்? தர்ம யுத்தத்தை முடிவுக்கு வந்தது யாரு காரணம்? மீண்டும் அதிமுகவில் இணைக்க முயற்சி செய்தது யாரு? முடியலன்னு சொன்னோடனே இப்போ அவரை கைவிட்டது யாரு? இதுதான் பாஜக RSS உடைய சித்தாந்தம். பிரித்தாளும் கொள்கையில் பாஜகவுக்கு நிகரான கட்சி இந்த தேசத்தில் எங்கும் இல்லை. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும், எஃகு கோட்டை போல் உள்ள தங்களது கூட்டணியில் இருந்து ஒரு செங்கல்லை கூட உருவ முடியாது என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். புதுக்கோட்டை அருகே கருப்பர் கோயிலில் 8 ஆண்டுகளுக்கு பின் புறவி எடுப்பு விழா உற்சாகமாக நடைபெற்றது. பெருமாநாடு பகுதியில் உள்ள கருப்பர் கோயில் மற்றும் காணிக்கை அப்பச்சி கோயில் திருவிழாவையொட்டி நடந்த புறவியெடுப்பு விழாவில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட குதிரை, மதலை, காளை சிலைகளை மக்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். 3 கிலோமீட்டர் தூரம் மேளதாளம் முழங்க நடந்த ஊர்வலம் கருப்பர் கோயில் மற்றும் காணிக்கை அப்பச்சி கோயிலில் முடிந்தது. பின்னர் அங்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கும்மி அடித்து வழிபாடு செய்தனர். இந்த ஊர்ல எல்லா ஜாதி மத வேறுபாடு இன்றி எல்லாரும் ஒத்துமையா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நடனமாடி இந்த குதிரை திருவிழா சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள காட்டுப்பட்டி கிராமத்தில் உள்ள ஏனக்காட்டு ஐயனார் கோயிலில் புறவி எடுப்பு விழா உற்சாகமாக நடைபெற்றது. இதையொட்டி குதிரை பொட்டலில் வைக்கப்பட்ட குதிரை, காளை, நாய்கள், ஆண், பெண் உள்ளிட்ட சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஏனக்காட்டு ஐயனார் கோயிலில் வைத்து வழிபாடு செய்தனர்.
பாலிவுட் நடிகர் அமீர் கானின் வீட்டுக்கு 25 IPS அதிகாரிகள் சென்ற சம்பவம் பேசுபொருளான நிலையில் அது தொடர்பாக அமீர் தரப்பில் விளக்கம் அளித்துள்ளனர். மும்பையில் உள்ள அமீர் கானின் வீட்டிற்கு ஒரு பேருந்தில் 25 இளம் IPS அதிகாரிகள் சென்று திரும்பிய காட்சிகள் வெளியாகி உள்ளன. என்ன காரணத்திற்காக அதிகாரிகள் அமீர்கான் வீட்டிற்கு சென்றார்கள் என கேள்விகள் எழுந்த நிலையில் 25 பேரும் தங்களின் பயிற்சியை முடித்த கையோடு நடிகர் அமீர்கானை சந்திக்க வந்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று குடிமைப்பணி அதிகாரிகள் நடிகர் அமீர்கானை சந்திப்பது முதல் முறை அல்ல என்றும் அந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1999 ஆண்டு அமீர்கானின் நடிப்பில் பெரும் வெற்றி பெற்ற சர்ஃபரோஷ் படத்தில் அவர் நேர்மையான IPS அதிகாரியாக நடித்திருந்தார். அந்த திரைப்படம் காவல்துறையில் அதிகாரிகளாக பணியில் சேரும் தங்களை போன்றோருக்கு முன்மாதிரி கதாபாத்திரமாக இருப்பதால் அதன் அடிப்படையிலேயே சந்தித்ததாக IPS அதிகாரிகள் கூறியுள்ளனர். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று ஒரு சாதியை வரையறுக்க மாநில அரசிற்கு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க அரசு அறிவித்த பிற்படுத்தப்பட்ட ஜாதியினர் என்ற புதிய பட்டியலுக்கு தடை விதித்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து மேற்கு வங்க அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற தடை உத்தரவால் பல நியாயமான நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய OBC பட்டியலுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விதித்த உத்தரவிற்கு தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவு வியப்பை ஏற்படுத்துவதாகவும் இடஒதுக்கீட்டை முடிவு செய்வது மாநில அரசின் பணிதான் என்பது இந்திரா சஹானி வழக்கிலேயே உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். உதகையில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனங்களை மெதுவாக இயக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முழுவதும் இரவு நேரங்கள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழையும் பகல் நேரங்களில் விட்டு சாரல் மழையும் பெய்து வருகிறது. இதன் காரணமாக உதகை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் சூழ்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு வாகனங்களை இயக்கும் நிலை ஏற்பட்டது. வாய் திறந்து பேசவே முடியல, அந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது. ஆப்போசிட்டில் வர்ற வண்டி லைட்டு போட்டு வராங்க, மிஸ்ட்டு பயங்கரமாக ஃபார்ம் ஆகுது. எங்கள் தொழிலை ஒன்றுமே பண்ண முடியல, எல்லா தொழிலும் நாசமாயிடுச்சு. தன் மீதும் தன் மகன் மீதும் வேண்டுமென்றே அவதூறு பரப்பப்படுவதாக நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். புகார் அளித்தால் காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு பின்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், ஆனால் பாதிக்கப்பட்ட தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்றும் கூறியுள்ளார். உங்களுக்கே தெரியும், இந்த இதில் மாட்டினான் கஞ்சா 2 பசங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்கான். நான் உண்மைன்னு ஒன்று பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சு முதுக பிடிச்சி இழுத்துட்டு போங்கடான்னு. ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். இப்போ தப்பே பண்ணாத ஒருத்த மேலே இப்படி பண்ணால் மனசு குமுறமா இல்லையா? சென்னை மண்ணடியைச் சேர்ந்த கனி என்பவரிடம் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவதற்காக கடந்த 2020 ஆண்டு மன்சூர் அலிகான் 35 லட்சம் ரூபாய் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் பணத்தை திருப்பித் தராததால் அவரை மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் அலிகான் மிரட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய அளவில் திரைப்பட ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியாகும் என சன் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அமீர் கான், நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, சௌபின் சாஹிர், ஸ்ருதிஹாசன் என இந்திய திரைப்பிரபலங்கள் நடித்துள்ள கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. அனிருத் இசையமைப்பில் மோனிகா மற்றும் பவர் ஹவுஸ் உள்ளிட்ட பாடல்கள் வெளியாகி வைரல் ஆன நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி ட்ரெய்லரும் வெளியாக உள்ளதாக சன் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.